நம்ம பொள்ளாச்சியில இருக்க 108 சிவலிங்கங்கள் கொண்ட சிவாலயத்த பத்தி தாங்க இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். என்னங்கன்னு சொல்றேன், நாங்களும் பொள்ளாச்சியில தான் இருக்கோம். எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லுவீங்க. தெரியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தொலைவில தான் இருக்கு. சமத்தூர்லேருந்து செல்லப்பம்பாளையம் போற வழியில தொண்டாமுத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி ஆனந்த மகாலுக்கு எதிர் திசையில வாய்க்காத்தரத்தை ஒட்டி போனீங்கன்னா, ஒரு விவசாய நிலத்துக்கு மத்தியில தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, 108 சிவலிங்கங்கள் அமைஞ்சிருக்கிறது. இதுல முக்கிய சிறப்பம்சமா நான் பார்க்கறது, திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கிய லிங்கங்களான இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் போன்ற 8 லிங்கங்களும் இங்கே அமையப்பட்டிருக்கும். கோவிலுக்கு பின்புறம் இடதுபுறத்துல முதற்கண் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு தனிச்சன்னதியும், வலதுபுறத்துல வள்ளி தெய்வானியோடு இணைந்து முருகப்பெருமானும் தனிச்சன்னதியிலிருந்து காட்சி தராரு. இந்த கோவில்ல மூலவர் சன்னதியில சிவபெருமான் அம்மையப்பர் லிங்கேஸ்வரரா காட்சி தராரு. பார்ப்பதற்கே பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சிவலிங்கமா தான் அமைஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாம 18 சித்தர்களை அமைக்கும் ராஜகோபுர பணியும் கோயில நடந்துட்டு இருக்குதுங்க. 63 நாயன்மார்களுக்கும் விரைவில் சிலை வைக்கிறதா போட்டிருந்தாங்க. பொள்ளாச்சிக்கு தக்க ஏதாவது வேலையா வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் அந்த சிவபெருமானோட அருளை பெறுங்கன்னு அன்போட கேட்டுக்கிற ஓம் நமச்சிவாய.